செம்ம காம்பினேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஈவினிங் நம்ம வந்து காஃபி டீ குடிக்கும்போது சூடாக ஏதாவது ஒரு வடை, போண்டா, பக்கோடா இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது கார போண்டா. இது செய்யறது ரொம்ப ஈஸி, வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த கார போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது இது 250 ml கப் மெஷர்மெண்ட், இந்த கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்க. அடுத்து அரை கப், அதாவது 125 ml கப் மெஷர்மெண்ட்டுக்கு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது முழு உளுந்து. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், சூப்பராக ஊறி இருக்கு. இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் 2 பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து மாவை அரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நான் மிக்சர் ஜாரில் அரைக்கிறேன். இப்போ நீங்கள் கிரைண்டர் வச்சு அரைக்கிறீங்கன்னா மொத்தத்தையும் ஒரே வாட்டி நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சர் ஜார்னால நான் வந்து இப்போ பாதியாக தான் அரைக்கிறேன். பாதி போட்டாச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போகிறோம். ஸோ நீங்கள் அப்பப்போ திறந்துட்டு கொஞ்சம் சைட்லேருந்து இப்படியெல்லாம் நகர்த்தி ஒதுக்கி அரைச்சிக்கோங்க. ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப கொரகொரப்பாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். அரைச்சிருக்கேன். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப மையாக இல்லாமல், ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல், கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, நிறைய தண்ணி ஊற்றலை நான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துடலாம். மாவு ஃபுல்லாக அரைச்சாச்சு. ஜஸ்ட்டு நான் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். போண்டாக்கு மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கினது, அதை ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகா, காரத்துக்கு நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து நல்ல பொடியாக நறுக்கிற கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால இதை ஆட் பண்ணுறேன். இதோட நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதுவும் சேர்க்குறேன். கடைசியில் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்க்குறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு. எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வெங்காயம் போட்ட பிறகு மாவு வந்து கொஞ்சம் இலகும். கார போண்டாக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம அடுத்தது போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். போண்டா பொரியறதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் போட்டு பார்க்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு மேலே வந்துருச்சு. ஸோ இதுதான் இண்டிகேஷன், நம்மளோட எண்ணெய் ரெடி. இனிமேல் நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்கள் கைக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேண்டாம். ஸோ நான் வந்து சின்ன சின்னதாக தான், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போட போகிறேன்.
ஷேப்பெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அப்படி கையில் எடுத்துகிட்டு மெதுவாக இதில் போட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு நீங்கள் இதை சுடலாம். ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா வெளியில் டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாது, பச்சையாகவே இருக்கும். போட்ட உடனே இப்படி லேசாக இப்படி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஈவனாக வரும் எல்லா பக்கமும். நம்ம இன்னைக்கு கார போண்டா தான் செஞ்சுருக்கோம். அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போண்டா. வீட்டில் வந்து செய்யும்போது ஃப்ரைட் ஃபுட்டெல்லாம் யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வடை பிடிக்குமா, போண்டா, பஜ்ஜி, பக்கோடா, இதில் எது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானே நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், கலர் வந்து கிராஜுவலாக மாறிட்டே இருக்குது. கார போண்டா ரெடி. இங்கே பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஒரு ஈவன் டோன் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல சுட சுட டீ, அதோட போண்டா, தேங்காய் சட்னி, இது விட என்னங்க வேணும்? ஆஹா, பிரமாதம், செம்ம காம்பினேஷன், சான்ஸே இல்லை. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு, விருந்தாளிங்க, கெஸ்ட்டு, சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சுட சுடாக நீங்கள் இந்த போண்டாவை போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.